செய்திகள். இந்தியா சென்ற ஜனாதிபதி அனிரவிற்கு அமோக வரவேற்பு. யாழில் போலீசாரின் அராஜகத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவன் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டல். இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கும் இடையில் சந்திப்பு. வாகனங்களின் விலை மீண்டும் உயருமா? இறக்குமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவல். வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கான வீடமைப்பிற்கான நிதியுதவி 20 லட்சமாக அதிகரிப்பு. அரசாங்கம் அறிவிப்பு. ஜப்பான் அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி. என்பிபி உறுப்பினரின் மருமகளின் ஊழலை அம்பலப்படுத்திய சாமர. வவுனியாவில் பேருந்து செலுத்தும் போது கைபேசியை பயன்படுத்திய சாரதிக்கு வந்த சிக்கல். மட்டக்களப்பில் கடும் மழை, தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். வைத்திய அதிகாரிகள் சங்கம் தகவல். பங்களாதேஷ் பிரதமர் தாரிக் ரஹ்மான் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் AI இம்பேக்ட் சப்மிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பயணமான ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் புதுடில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். இந்திய மத்திய இணை அமைச்சர் ஸ்ரீ ராஜ் பூஷன் கௌதாரி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் குழுவினால் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வு பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த மாநாடு புதுடில்லியில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வரும் 19ஆம் தேதி இந்த மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால பயணம் மற்றும் உலகளாவிய சவால்களை முறியடிக்க அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார். டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கான்ஸ் விஜயசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் பரணஸ்ரீ தனபால ஆகியோரும் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் போலீசாரின் அடாத்தான செயற்பாடுகளினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் நிலை தொடர்பில் நிலையான விசாரணை அவசியம். இதற்கு இதுவரையில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த 10ஆம் தேதி போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சிறுவனின் உறவினர் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு 2026 13ஆம் தேதியன்று இலங்கையில் மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கமோ அல்லது விடயதானத்திற்கு பொறுப்பான அமைச்சரோ பதில் அளிக்கவில்லை. இலங்கையில் 1983 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் பாலியல் ரீதியான வன்முறைகள் தீவிரமடைந்தன. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் 23 பெண்களும் 4 ஆண்களும் பாலியல் ரீதியான வன்முறைகள் மற்றும் சித்திரவதைகள் குறித்து சாட்சியம் அளித்துள்ளார்கள். இலங்கையில் ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 1983 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் பாலியல் ரீதியான சித்திரவதைகள் இந்த நாட்டில் கூர்மையடைந்திருந்தன. குற்றவாளிகள் பலர் இன்றும் சுதந்திரமாக உள்ளார்கள். ஒரு சிலர் பதவிகளிலும் உள்ளார்கள். இந்த அரசாங்கம் சட்டத்தை மதித்து செயற்படுவதாயின் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். யுத்த சூழலில் உயிர் பிழைத்தவர்கள் புகார் அளிப்பதற்கு முடியாத அளவிற்கு பல்வேறுபட்ட வகையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். நீதிக்கான காத்திருப்பும் கால ஓட்டத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படுவது நீதி பொறுமுறைக்கு முரணானது. ஆகவே இந்த அறிக்கைகள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளது. ஆகவே நீதி வழங்கலில் இந்த அறிக்கையை ஒரு ஆதாரமாக கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலீனா ஜோர்ஜியேவா இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக நேற்று இலங்கை மத்திய வங்கிக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினராகி 75 ஆண்டுகள் நிறைவடைவதையும் இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவையும் ஒட்டியே இந்த விஜயம் அமைந்திருந்தது. மத்திய வங்கி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கலாநிதி ஜோர்ஜியேவா இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்தார். தற்போதைய நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் வழங்கப்பட்ட உறுதியான ஆதரவிற்கு முன்னொப்பதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீள்வதற்கு உதவும் வகையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை நிறைவு செய்ய தீவிரமாக ஒத்துழைத்தமைக்கும் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் அவரது குழுவினருக்கு ஆளுநர் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். மேலும் நாணய கொள்கை மற்றும் பேரண்ட பகுப்பாய்வு மற்றும் நிதித்துறை கொள்கைகள் உள்ளிட்ட பல துறைகளில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய விரிவான தொழில்நுட்ப உதவிகளுக்கு கலாநிதி நந்தலால் வீரசிங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தற்போதைய சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் இலங்கையின் செயற்பாடுகளை ஒரு வெற்றி கதையாக கலாநிதி ஜோர்ஜியேவா அங்கீகரித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதில் இலங்கை மத்திய வங்கியின் பங்களிப்பையும் அவர் பாராட்டியிருந்தார். சமீபத்திய ஆண்டுகளில் இலங்கை தொடர்ச்சியான பின்னடைவுகளை எதிர்கொண்ட போதிலும் தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டதால் நாடு உயர்ந்த வளர்ச்சியை எட்ட தயாராக உள்ளது என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருந்தார். வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி தொடர்பாக பேராசிரியர் அனில் ஜெயந்த அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் பதிலளித்துள்ளது. தற்போது விற்பனை புள்ளியில் அறவிடப்படும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி எதிர்வரும் 2026 ஏப்ரல் 1 முதல் இறக்குமதி நிலையிலேயே அறவிடப்படவுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள முறைப்படி மொத்த வருமானத்தில் 50% அடிப்படையில் 1.25% வரி மட்டுமே அறவிடப்படுகின்றது. ஆனால் புதிய மாற்றத்தின்படி 100% விற்று முதல் அடிப்படையில் முழுமையான 2.5 வரி அறவிடப்படும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த முழுமையான வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு வரி தொகையானது வாகனத்தின் அடிப்படை பெறுமதியுடன் சேர்க்கப்படுவதால் அதன் மேலதிகமாக 18% வெட் வரி விதிக்கப்படும் சூழல் உருவாக்கும் என சங்கம் எச்சரித்துள்ளது. ஒருமுறை மட்டும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் தனிநபர்கள் இந்த வரியை செலுத்துவதை தவிர்ப்பதை தடுக்கவே இறக்குமதி நிலையிலேயே வரியை அறவிட வேண்டும் என சங்கம் முன்மொழிந்திருந்தது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் வாகன இறக்குமதிக்கான புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் வரி அறவிடப்படும் இடமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரி அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பரப்பப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த நிலைமைகளினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்காக வழங்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் நிதியுதவியை 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்தம் காரணமாக பெரும்பாலானவர்கள் தமது குடியிருப்புகளை இழந்துள்ளனர். அவ்வாறு குடியிருப்புகளை இழந்தவர்களுக்காக பல்வேறு வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. 2009 ஆண்டு முதல் 2025 12/31 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த 2,77,167 குடும்பங்களை சேர்ந்த 9,19,450 நபர்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அதற்கமைவாக இவ்வாண்டு ஜனவரி 1 நிலவரத்தின்படி அந்த மாகாணங்களில் இன்னும் தமக்குரிய ஒரு வீட்டை கொண்டிராத 13,069 இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வீடற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களில் 2 அல்லது அதற்கும் குறைவாக உள்ள உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 340 சதுர அடி வீட்டை அமைப்பதற்காக 9 லட்சம் ரூபாயும் 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு
550 சதுர அடி வீட்டை அமைப்பதற்காக 15 லட்சம் ரூபாவும் நிதி உதவியாக வழங்க இதற்கு முன்னர் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த திட்டம் தொடர்பாக கடந்த ஜனவரி 2ஆம் தேதி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற முற்போக்கு ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகள் குறைந்த வருமானம் பெறுபவர்களாக இருப்பதையும் கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர் கூலி அதிகரித்துள்ளதையும் கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. அதற்கமைய நிர்ணயிக்கப்பட்ட தரத்துடன் குறித்த வீடுகளை அமைக்கும் வகையில் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருதாது 550 சதுர அடி வீட்டிற்காக 2026ஆம் ஆண்டு முதல் 20 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பது பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அகிம்சை வழியில் மக்களிடம் ஜப்பான் அனுப்புவதாக கூறி தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் மருமகள் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சபையில் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களை ஊழல்வாதி என்கிறார்கள், கொள்ளையடிப்பவர்கள் என்கிறார்கள், களவாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தலங்கலமே பகுதியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் லீலா ரத்ன நாரதகே அவரது மருமகள் சுதர்மிகா பிலோனி ஜப்பான் அனுப்புவதாக ஒரு முகவர் நிலையத்தை நடத்தி வருகின்றார். இவர்களது திருமணத்திற்கு கையொப்பமிட்டது தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தான். குறித்த நபர்களின் மோசடி தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பணத்தை பெற்றுக்கொள்ள சட்டத்தரணிகளுடன் இணைந்து ஒப்பந்தம் செய்துள்ளனர். நான் சொன்னது தவறு எனில் அடுத்த தவணையில் நிரூபித்து காட்டுங்கள். நீங்கள் அனைவரும் ரைகோட் அணிந்து கொண்டு கதைப்பதாக இருந்தால் இதனையும் செய்து பாருங்கள். அகிம்சை வழியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை ஈடு வைத்து கடன் வாங்கியும் 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் என கொடுத்தார்கள். இதற்கு ஒரு முறைப்பாடுகளையும் போலீசார் எடுத்துக் கொள்ளவில்லை. மருந்தை கூட பெற முடியாமல் கஷ்டப்படும் மக்களிடமிருந்து காசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஓய்வூதியத்தை நிறுத்துவது போல இதனையும் நிறுத்துங்கள் என தெரிவித்துள்ளார். சட்டத்திறனை ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரமான சம்பவம் பொதுமக்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒரு பாரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த சங்கம் ஒரு நாட்டிற்குள் குடிமகனது தொழில் வல்லுநர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எந்தவொரு அரசாங்கத்தினதும் முதன்மையான பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. எந்தவொரு தொழில் வல்லுநரும் அழுத்தங்களோ அல்லது அச்சுறுத்தல்களோ இன்றி சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் தமது தொழில்முறையை சேவைகளை வழங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இலங்கையின் தென்கிழக்கே நிலவிய சுழற்சியானது தாழ்நில பகுதியாகி அதே இடத்தில் நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மழையினை எதிர்பார்க்க முடியும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பங்களாதேஷ் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று காலை பதவியேற்றுள்ளனர். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அந்த நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையாளர் MS நசீர் உதீன் முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர்.